ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களை சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. அப்போ அங்கே ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்ல. என்ன அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்தது? என் அன்பு தெய்வப்பிள்ளை, எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மோசே வழிநடத்தி கொண்டு வருகிறார். என்ன அதிசயம் தெரியுமா? அவர்கள் கடந்து வரும்பொழுது பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்தது. வெயிலில் வரும்போது அப்படியே மேகம் அவர்களை சூழ்ந்திருக்கும். இரவில் வரும்பொழுது அவர்களை வழிநடத்த அக்கினி அவர்களை வெளிச்சத்துக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியாக கடந்து வரும்பொழுது பின்னாடி பார்வோன் சேனை துரத்தி கொண்டே வருகிறது. முன்னாடி என் அன்பு தேவப்பிள்ளையே செங்கடல் வந்து நிற்கிறது. பின்பாக எகிப்தியர் வந்து சேனை நிற்கிறது. முன்னாடி செங்கடல் நிற்கிறது. என்ன செய்வது தெரியல. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். எகிப்து தேசத்திலேருந்து நீ புறப்பட்ட நாளிலே உனக்கு என்ன அதிசயத்தை செய்தனோ அதே அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார். என்ன? என் அன்பு தேவப்பிள்ளையை மோசையை வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது மோசையை கர்த்தர் முன் நிறுத்தி செங்கடல் 2 பிளக்க செய்கிறார். அந்த செங்கடல் 2 பக்கமும் தண்ணீர் சுவர் போல நிற்கிறது. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. பின்னாடி யார் வருது? சேனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிசாசு பின்னாடி வந்துக்கிட்டு தான் இருப்பான், தொடர்ந்துக்கிட்டு தான் இருப்பான். அது குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தொடர முடியும். என் அன்பு தேவப்பிள்ளை சரியான நேரத்தில் வந்து வச்சார் செங்கடலில். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க வைத்து கரையேற செய்தார். அதே பார்வோன் சேனையை அதில் கடந்து வரும்பொழுது அந்த செங்கடல் அவர்களை முழுகி சாகடித்ததை பார்க்க முடிகிறது. நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், புரியாத விளங்காமல் இது எங்கடா நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, என் அன்பு தேவப்பிள்ளையே யாத்ராகம், லேவியராகம், என்னாகமும் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த காரியங்களை படிங்க. அது மாத்திரமில்லை, சீக்கிரமாக தெரிஞ்சிங்கன்னா சங்கீதம் 106வது சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சம்பவம் உண்மை நடந்தது. இன்றைக்கும் அறிவியல் ரீதியாக அந்த செங்கடலிலே பார்வோன் சேனைகளுடைய அவர்கள் கொண்டு வந்த ரதங்கள்லாம் முழுகடிக்கப்பட்டு இன்றைக்கும் கண்டுபிடித்து அதை பொருட்காட்சியகத்தில் வைத்திருக்கிறார்கள். என் அன்பு தேவப்பிள்ளையே, தெய்வ சமூகத்துக்குள்ளே அது அதிசயமான காரியம் தானே. தம் ஜனத்தை கரையேற்றினார். தம் ஜனத்துக்கு விரோதமாக வந்த ஜனத்தை அதே தண்ணீரிலே முழுகடித்து சமாதியாய் மாற்றினார். என் அன்பு தேவப்பிள்ளையே, உன்னை இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் அதிசயத்தை எப்பொழுது செய்வார் தெரியுமா? ஏதோ நீ சாதாரணமாக இருக்கும்போதெல்லாம் இல்லை. உனக்கு எகிப்து தேசத்தில் என்ன ஒன்று கூட்டு உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு கை கால் அமைக்க விட்டுட்டு உனக்கு விசிறியை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இல்லவே இல்லை. கொடுமை, பிரச்சனை, போராட்டம், சுமக்கிறது இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் அங்கேருந்து கூக்குரல் இடுகிறார்கள். ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். மோசையை கொண்டு வழி நடத்தி வரும்போது வனாந்தரம். அல்லேலூயா. அந்த இடத்துல அதிசயம் நடந்ததல்லவா? உன் வாழ்க்கையிலும் அதிசயங்கள் எப்பொழுது நடக்கும் தெரியுமா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், உனக்கு விரோதமான காரியங்கள், உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், பிசாசுக்கள், என் அன்பு தெய்வப்பிள்ளை, உனக்கு விரோதமாக வருகிற இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது தான் கர்த்தர் உன் நடுவில் இருந்து அதிசயத்தை செய்வார். அல்லேலூயா. பிசாசுடைய போராட்டங்கள், பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. என் அன்பு தேவப்பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நேரங்களில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயத்தை காண பண்ணுவார். உன் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள் நடக்கும். அது வியக்கத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தர் மனமகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துக்குள்ளாக, உங்கள் இல்லத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக. ஒருவேளை போதகர்மார்கள், விசுவாசிகள் அல்லது ஊழியம் செய்கிற சுவிசேஷிகள் இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பாங்க. உங்கள் ஊழியத்திலும் உங்களுடைய ஊழிய ஸ்தலத்திலும் இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம் நடுவிலே
பெரிய காரியங்களை, அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அவர் அதிசயமானவர் என்று சொல்லி ஏசாயா 9:6 சொல்லுகிறது. அந்த அதிசயமான தேவனை தான் இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளை தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் அதிசயமானவர், அதிசயமான காரியங்களை செய்வார். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கடியிலே கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார். இப்பொழுதும் ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தையை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற நெருக்கங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, நீங்கள் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதிசயமான காரியங்களை எங்களுக்கு கர்த்தர் செய்து எங்கள் சத்துருக்களை கர்த்தர் மடங்கடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய் வழிநடத்தும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை காட்சிபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. சபையிலும் ஊழியக்காரருடைய குடும்பங்களிலும், சபையாருடைய குடும்பங்களிலும், ஊழியங்களிலும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசு சுவாமியும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடும். இயேசு ரத்தத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்தர்ப்பன் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.